சடனாக அவட்ட வந்து 3 கூல்ட்ரிங்க்ஸ் நேம் சஜஸ்ட் பண்ண சொன்னால் அவங்க மைண்டில் 3 நேம் பார்ப்போம். பட் மார்க்கெட்டில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது. பட் எதனால் இந்த 3 கூல்ட்ரிங்க்ஸ் நேம் உங்கள் மைண்டில் பார்ப்பாச்சு? இதுக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் இருக்குது, அண்ட் தட் இஸ் கால்டு ட்ரிகர்ஸ். ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு பிரேக் டவுன் த 3 pillars ஆஃப் ட்ரிகர்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரீக்வன்சி. கோக், 7up, பெப்சி, இந்த 3 கூல்ட்ரிங்க்ஸ் தான் எனக்கு சடனாக மைண்டில் பார்ப்பாச்சு. உங்களுக்கு என்ன நேம்லாம் பார்ப்பாச்சுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இது எதனால் திங்க் பண்ணி பார்த்தோம்னா, how frequently we see a brand matters. The more frequently a brand appears, the longer it stays at the top of our mind. ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா ஒரு விஷயத்த நம்ம ரெகுலராக அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் அப்படி ரிஜிஸ்டர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டினை ஸ்டடி பண்ணோம்னா அந்த கொஸ்டினை கரெக்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக ரெகுலராக நம்ம ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கும்போதோ இல்லை ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போதோ ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமுக்கு அடுத்து அந்த கொஸ்டின் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் அப்படி ரிஜிஸ்டர் ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குற ஆட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. அந்த ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, அந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டோ இல்லை ஒஸ்ட்டோ, பட் அந்த ப்ராடக்டை பற்றி யாராவது வெளியே பேசும்போதோ இல்லை சஜஷன் கேட்கும் போதோ நம்ம மைண்டில் அந்த ப்ராடக்ட் டாப்பில் இருக்கிறதுனால நம்ம அதை தான் சஜஸ்ட் பண்ணுவோம். People don't remember what is best, they remember what is visible to them. If something is not frequently visible to them, they'll eventually forget it. That's the power of frequency. இது வெறும் ஃபர்ஸ்ட் பில்லர் தான். இதே மாதிரி இன்னும் 2 பவர்ஃபுல்லான பில்லர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதை ஒரு ஸ்டோரியோட எக்ஸ்பிளைன் பார்த்தேன். த ஸ்டோரி ஆஃப் கெய்கோ. கெய்கோ இஸ் a great example of how too much variety can destroy a brand. கெய்கோங்கிறது ஒரு அமெரிக்கன் இன்சூரன்ஸ் கம்பெனி. அண்டு அவங்க ஒரு டாக்கிங் கெய்கோ அப்படின்னு ஒரு ஆடை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த ஆட் மூலமாக ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. பிகாஸ் அந்த ஆட் வந்து ஃபன்னியாக இருந்தது, ஃப்ரெண்ட்லியாக இருந்தது அண்ட் மெமரபுளாக இருந்தது. ஸோ இதனால் கெய்கோ வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. தென் யூ மேட் ஆஸ்க், வாட் டெஸ்ட்ராய்ட் த பிராண்ட்? த ஆன்சர் இஸ் இன்கன்சிஸ்டன்சி. கெய்கோ ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அவங்களோட சிம்பாலிக்கான ஆடை ஸ்டாப் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை அந்த ஆடில் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. லைக் நிறைய செலிப்ரிட்டிஸ் அண்ட் கேவ்மேன்ஸ் இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதனால் பீப்புள் வந்து கெய்கோவோட ஆடை வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஈவன் அது ஃபன்னி, ஃப்ரெண்ட்லி அண்ட் மெமரபுளாக இருந்தால் கூட இது கெய்கோ தான் அப்படிங்கிறத அவங்களால ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஃபேமஸான இந்த கெய்கோ கம்பெனி பீப்புளோட மைண்டில் இருந்து டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சிது. அண்ட் இந்த சாதாரண இன்கன்சிஸ்டன்சி கெய்கோ பிராண்டை டெஸ்ட்ராய் பண்ணிச்சு. ஸோ ஒரு பிராண்டை வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். அண்டு ஒரே டேக்லைன்ஸ் அண்ட் ஒரே கேரக்டர்ஸை யூஸ் பண்ணும்போது பீப்புளோட மைண்டில் ஸ்ட்ராங்காக ரிஜிஸ்டர் ஆக முடியும். நெக்ஸ்ட்டு சவுண்ட்ஸ், கலர்ஸ் அண்ட் ஜிங்கிள்ஸ், இந்த 3 எப்படிலாம் ட்ரிகர்ஸாக ஆக்ட் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டார்டிங்கில் ஒரு சவுண்டு ப்ளே ஆகும். அந்த சவுண்டை நம்ம எங்கே கேட்டாலுமே இது நெட்ஃப்ளிக்ஸ் தான் அப்படின்னு நம்மளால் ரெகக்னைஸ் பண்ண முடியும். இதை மாதிரி ஒவ்வொரு பிராண்டுமே அவங்களுக்குன்னு ஒரு கலர் இல்லை சவுண்டு இல்லை ஒரு ஜிங்கிள் வந்து வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டோ எடுத்துக்கிட்டோம்னா ஹலோ மோட்டோ அப்படிங்கிற ஆடில் அந்த ஹலோ மோட்டோ அந்த ஜிங்கிள் வந்து நிறைய பேரோட மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் நிறைய விதமாக ட்ரிகர்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. பட் இந்த கலர்ஸ் அண்ட் சவுண்ட்ஸை சூஸ் பண்ணும் போதும் நம்ம கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணோம். ஒருவேளை ஏதாவது ஒரு கலர் இல்லைனா சவுண்டு ஓவர் யூஸ் பண்ணி அதை நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா வி ஆர் இன் அ டேஞ்சர் ஜோன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெட் கலர் எடுத்துக்கிட்டோம்னா ரெட் கலர் நிறைய விஷயத்தோட கனெக்ட் ஆகிருக்கு. லைக் ஹார்ட்ஸு, லவ், வேலண்டைன், ரோஸு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. டேஞ்சர் ஜோன், ஸ்டாப் சைன்ஸு. ஸோ இந்த மாதிரி ஓவர் யூஸ்டான ஒரு கலர் இல்லைன்னா ஒரு சவுண்டை நம்ம யூஸ் பண்ணால் இது நம்ம பிராண்டு தான் அப்படிங்கிறத பீப்புளால் ரெகனைஸ் பண்ண முடியாது. ஸோ இதனால் நம்ம டாப் ஆஃப் த மைண்டுக்கு போக முடியாது. அதனால் நம்ம யூனிக்கான ஒரு சவுண்ட் அண்ட் கலரை வந்து நம்ம பிராண்டுக்கு சூஸ் பண்ணோம்.